ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்ட்லேயே டாப் 5 மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்ட்ரியெல்லாம் எப்படி தங்களை ஹாண்டட் பிளேஸ்ன்னு காட்டியிருக்காங்க, ஸோ அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எல்லாரும் இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ த டாப் 5th பிளேஸ் அப்படின்னு இருக்குதுன்னா ஃப்ரான்ஸில் ஒரு இடம் இருக்குது. அதாவது என்னென்னா பிரிசாக் அப்படின்னு ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ட்டில் பார்த்தோம்னாக்கா இரவுகளில் பேய் நடமாடுறதாகவும் ப்ளஸ் பகல்லையும் பேய் நடமாடுறதாகவும் சொல்லிட்டு கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் ரொம்ப வச்சிட்ருக்காங்க. ப்ளஸ் அங்கே அனிமல் சவுண்டு ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். மனுஷங்களே போக முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இடமா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிசாக்ன்ற பிளேஸு பழங்காலத்தில் அவங்க மூதாதையர்கள் வாழ்ந்த இடமாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து மக்கள் வந்து பார்த்தோம்னாக்கா இதில் அங்கே அதிகமாக போகிறதாகவே இல்லையா. அதுவும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியே வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போகக்கூடாது, பீப்புள்ஸ் எல்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே விட்டுருக்காங்க. ஸோ பிரிசாக்ன்ற ஒரு ஃபேமஸான பிளேஸும் சொல்லலாம். ஏன்னா அங்கே நிறைய மக்கள் வந்து போயிட்டு பயந்துட்டு வந்த மாதிரியும் சொல்லிட்டு தியரிஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரிசாக்ன்ற பிளேஸும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது டாப் 5 பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டாப் 4th பிளேஸில் பார்த்தோம்னாக்கா பொவிக்லியா ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐலாண்டில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப பயங்கரமான ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பகல் நேரத்தில் பார்த்தோம்னாலே ரொம்ப இருட்டாகவும் ப்ளஸ் ரொம்ப மிருகங்கள் நடமாட்டம் அதிகமாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் இதோட கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்லிட்டு ரொம்ப ஹாண்டடான பிளேசஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது இட்டாலியில் இருக்க செம பிளேஸ், ஃபேமஸான ஒரு பிளேஸு. ப்ளஸ் டூரிஸ்ட்டும் வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே அடிக்கடிக்கு போகிறதாகவும் சொல்கிறாங்க. ப்ளஸ் அங்கே போயிட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, கில்லிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் எல்லாம் பயந்துட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதில் இருந்து கவர்மெண்ட்டும் அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா போகிறதுக்கு பீப்புளை மோஸ்ட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா டாப் 4th பிளேஸ் அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தோம்னாக்கா கேசல் ஆஃப் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசல் ஆஃப் குட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸ்ன்னு சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஏன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப விரும்பி போகிறாங்க. ஏன்னா ஹாண்டட் இருக்குது அப்படின்றதுனாலேயே ரொம்ப ஒரு பயங்கரமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 3rd கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது வந்துட்டுருக்கு. ஸோ கேசல் ஆஃப் குட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டு. இங்கே பீப்புள் வந்து பார்த்தோம்னாக்கா நைட் நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி மோஸ்ட்டாக போகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு டூரிசம் பிளேஸாகவும் இருந்தாலும் ஏன்னா அங்கே ரொம்ப ஒரு டார்ச்சர் கில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டு ரிசர்ச் பண்ண வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா 2nd பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொமானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தோம்னாக்கா ட்ரென்சில்வேனியா ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியனில் ரொம்ப கொடிகள் அடர்ந்து படர்ந்து ரொம்ப அதிகமாக ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே போனோம்னாலுமே அந்த கொடிகள் வந்து நம்மளை பட்டுறதான், அதாவது நம்ம அங்கே போனோம்னாவே அந்த கொடிகள் நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணுறதா சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு ஹாண்டடான தியரியாகவும் அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இதனாலேயே அங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து போகவே மாட்டாங்க. ட்ரென்சில்வேனியா ரீஜியன்றது ரொம்ப ஒரு ஆபத்தான பிளேஸ்ன்ட்டு அந்த ஊர் மக்களாலேயே ரொம்ப கருதப்பட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் அவங்க யாரும் போகிறதில்ல. ஸோ இது வரைக்கும் பின்னாடி பார்த்த பிளேசஸ் யாருமே எல்லாம் மக்களே போகிறதுக்கு பயப்படுறதுக்கு உண்டான பிளேசஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரொமானியாவில் இருக்க ட்ரென்சில்வேனியா ரீஜனையும் இருக்குது. ஸோ அங்கே இருக்க கொடிகள் ரொம்பவே ஆபத்தானது. ப்ளஸ் மரங்கள் மேலே கொடிகள் பட்டுக்கிட்டு ரொம்ப இருட்டான பகல் நேரத்துலேயே இருட்டாகவே தான் இருக்கும். அந்த பிளேஸே ரொம்ப இருட்டான பிளேஸாகவும் இருக்கும். மக்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அங்கே போகிறதுக்கு அவாய்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரென்சில்வேனியா ரீஜன் ரொமானியாவில் 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ த 1st பிளேஸ் அப்படின்னு நீங்கள் என்னென்னு திங்க் பண்ணிங்களா? ஸோ எஸ், 1st பிளேஸ் வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியா அப்படி இருக்குது. ஸோ அந்த இந்தியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா பங்கார் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட் இருக்குது. இது வந்து ஒரு டூரிசம் பிளேஸாகவும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் பீப்புள் வந்து போகவே கூடாதுன்ட்டு நம்ம கவர்மெண்ட்டே வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே பீப்புள் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களோட ஆங்ஸ்டர்ஸ் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஆங்ஸ்டர்ஸ் இன்னும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்க ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் போனதா பீப்புள் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளால் ரொம்பவே நம்பப்பட்டுருக்கு கதைகள். ஸோ இப்படி தான் இந்த இந்தியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா பங்கார் ஃபோர்ட் இருக்குது. பங்கார் ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். நீங்கள் நிறைய பிளாகில் கூட இந்த பங்கார் ஃபோர்ட்டை பார்த்துருக்கலாம். ரொம்ப ஒரு ஆபத்தான பிளேஸாகவும் சொல்கிறாங்க. ப்ளஸ் டூரிசம்க்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாங்க. இதை பீப்புள் வந்து ஹாண்டடாக இருக்கிறதுனாலேயே ரொம்ப விரும்பி அந்த பிளேஸஸ்க்கெலாம் போகிறதா சொல்லிட்டு ஒரு கணக்குகள் இருக்குது. ஸோ அதில் இருந்து இந்த வீடியோவிலேருந்து நான் பிரேக் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ.